நீ உருவாக்குனது பிஜேபி, தாவக்காவை உருவாக்குனது பிஜேபி, தாவக்காவை 108 இடங்களில் ஜெயிக்க வச்சது அமித்ஷாவுடைய இவிஎம் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, 35% அக்ராஸ் த ஸ்டேட்டு, 33% கிராஸ் பண்ணால் மட்டும்தான் சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும். மல்டி கானாடு கான்டெஸ்ட்டில் 33%க்கு மேலே போனால் தான் சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகும். அந்த 33% எதால் நடந்திருக்கு அப்படின்னா அது இவிஎம்மால் தான் நடந்திருக்கு, வேறு எதுனாலும் நடக்கலை. 20% வாக்கு மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க. அது திமுகவுக்கே போயிருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நாம் தமிழருக்கு அவர் உண்மையிலே தமிழ்நாடு முழுக்க தொண்டை தண்ணி வத்த மிகப்பெரிய திட்டங்களோட, லட்சியங்களோட, கனவுகளோட, அருமையான திட்டங்களோட சீமான் களமாட்டினார். சாட்டை திருமுருகன் எல்லா ஊருக்கும் போய் பேசினார். இடும்போனம் கார்த்தி உட்பட பல்வேறு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களமாட்டினாங்க. வாங்கின 8% கூட இல்லையாம்மா இந்த முறை. அதுவும் 4% கீழே குறைஞ்சிருச்சே. எப்படிம்மா அது எப்படி நடக்கும்? ஓட்டு டைவெர்ட் ஆகாமல் எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் அது கமிட்டட் ஓட்டு. 8% வாக்கு நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு கமிட்டட் ஓட்டு. அது எப்படி குறையும்? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்த வாக்குகள் எப்படி மொத்தமாக குறையும்? இவிஎம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல், இவிஎம் ஹேச்சிங் இல்லாமல் எப்படி குறையும்? இங்கேருந்து எடுத்து தான் நாங்கள் கொடுக்கணும். ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் 3 பேர்லேருந்து எடுத்து தானே அதை மாற்றணும். விழுந்த ஓட்டுகளில் 35% கொடு அப்படின்னா விழுந்த ஓட்டுகளில் 35% ஓட்டை விசிலுக்கு கொடுத்துரும் இவிஎம். அங்கே தான் யார்கிட்டருந்து எடுக்க முடியுமோ அங்கேருந்து அங்கங்கே இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. 50% நாம் தமிழர்ந்து எடுத்துரு, 25% ஏடிஎம்கேருந்து எடு, 50% டிஎம்கேட்டிருந்து எடு. முடிஞ்சு போச்சா? பேர் தான் அலை. அலைன்னா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வீசினா அது பாண்டிச்சேரியிலே தாக்கம் இருக்கும். புயல் அடித்தா எப்படி தாக்கம் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வீசக்கூடிய அலை பாண்டிச்சேரியிலையும் வீசியிருக்கும். ஏன் வீசலைங்க? ஏன்னா அங்கே என்டிஏ ஆட்சி, பிஜேபி ஆதரவு பெற்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கு விஜயனுடைய தாக்கத்தை விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. ஏன் முடியலை? அமித்ஷா ஹெல்ப் பண்ணலாங்க. தமிழகத்தில் அந்த உதவியை அமித்ஷா செய்திருக்கிறார். அதனால் தமிழகம் முழுக்க 20% மட்டுமே பெரும் வாக்குகள் பெறும் என்று பெரும்பாலான சர்வேயர்கள், துக்ளக்கு எஸ்ஜே இதயா உட்பட